ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லீவ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குல்ல நாளைக்கு போகிறதுக்கு. எப்படா விடியும்? அப்படியே விடிஞ்சாலும் நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல. இத்தனை நாள் அப்படியே நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருந்தோம் 10 மணி முடி. ஆனால் இப்போ நம்மளால் தூங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு மொட்டையாக இருக்கும் கிளம்பும்போதே. எனிவே அது தெரிஞ்ச விஷயந்தான். கன்ஃபார்மாக நம்ம நாளையிலேருந்து கரெக்டாக போயாகணும். சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வழக்கம் போல் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன்னா புண்ணியமாக போகும். அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சா? உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சா? நியூஸில் ஏதாவது போட்டாங்களா? நம்ம பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஏதாவது சொன்னார்களா? இல்லை, எதுவுமே வரல. ஆனால் டைம் டேபிள் டென்டேட்டிவ் டைம் டேபிள்னு சொல்லிவிட்டு ஏதோ நிறைய சேனல்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராம்ஸ்லேயும் ரீல்ஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. அதை குறித்து பேசுங்க சார்ன்னு சொன்னாங்க. சார் டைம் டேபிள் வந்துருச்சு, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மற்றவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னதுக்காட்டிக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா டைம் டேபிள் இன்னும் வரல. நமக்கு டைம் டேபிள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரமே வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்கூல் திறக்கிறதுல நாளைக்கே கூட வர வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசிக்குள்ளே கன்ஃபார்மாக வெள்ளிக்கிழமைக்குள்ளே டைம் டேபிள் வந்துடும். இந்த டைம் டேபிள் வந்தது அப்படின்னா எந்த மாதிரி டைம் டேபிள் அமையும் அப்படின்னா, எலெக்ஷன் வேறு வருது சார். ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்போது எக்ஸாம் வைப்பாங்க, 10க்கும் 12க்கு எப்போ எக்ஸாம் வைப்பாங்க. இப்போ 11க்கு ஆல்ரெடி எக்ஸாம் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்கூல்லே ஃபெப்ரவரி மாதமோ இல்லை மார்ச் மாதமோ எக்ஸாம் வச்சு தள்ளிடுவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை, லீவ் விட்ருவாங்க. இந்த 12க்கும் 10க்கு என்ன பிரச்சனைனா, எக்ஸாம் வச்சுட்டு ரிசல்ட் வெளியிடணும்ல, அதுக்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போது எலெக்ஷன் நமக்கு மே 2வது வாரம் தான் வருது. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்ச் மாதம் எக்ஸாம் கன்ஃபார்மாக நடக்கும், பிப்ரவரி மாதம் நடக்காது. டேம் ஷோராக இத்தனை வருஷமாக நான் 17 வருஷம் 18 வருஷமாக இந்த லைனில் இருக்கேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பப்ளிக் எக்ஸாம் பிப்ரவரியில் வச்ச சரித்திரமே கிடையாது. மார்ச்சில் தான் வைப்பாங்க. இந்த தடவை மார்ச் 2ஆம் தேதி மண்டேவே வந்துடும் நினைக்கிறேன். அதுதான் டென்டேட்டிவாக வந்துச்சுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது வேறு சேனலில் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி போட்டாங்கன்னு தெரில. பட் 2ஆம் தேதி தான் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா முன்கூட்டியே ஆரம்பிக்கணும் தான் பார்ப்பாங்க. 11க்கும் எக்ஸாம் இல்லை, டைம் டேபிள் ஃப்ரீக்வெண்ட்டாக கரெக்டாக 11க்குள்ளே இடையூறு உள்ளதுனால கரெக்டாக அவங்க டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 20ஆம் தேதி 22ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன், மார்ச் மாதம். அதுக்கப்புறம் 10க்கு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே, அதாவது மார்ச் 2வது வாரமே இந்த வருஷம் பப்ளிக்கில் வந்துடும் நினைக்கிறேன். எப்போவுமே 10க்கு மார்ச் கடைசியில் தான் வரும். இந்த மார்ச் 2வது வாரமே மார்ச் கடைசியிலே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி முடித்தாதான் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் ஏப்ரல் கடைசியிலையோ இல்லை மே ஃபஸ்ட்டு வீக்கோ ரிலீஸ் பண்ண முடியும். 10க்கும் சரி 12க்கும் சரி மே 5க்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். எப்போவுமே மே 5, 6, 7 இந்த கேப்பில் எப்போவுமே 12க்கு ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 10க்கு மே 2nd வீக் ஆர் 3rd வீக் தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த தடவை 10க்கும் 12க்கும் பார்த்திங்கன்னா மே ஃபஸ்ட்டு வீக்கே ரிலீஸ் பண்ணுறதாகவும், இது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்களா சார், ஏப்ரல்லே வந்துடுமா, அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. எல்லாமே அன்னைக்கு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பாங்க. சரிங்களா? இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச மே ஃபஸ்ட்டு வீக்கு தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் கடைசியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எலெக்ஷன் வரனால கண்டிப்பாக அந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும், ஸ்கூல்ஸில் தான் ஓட்டிங்கே நடக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷன் ஒர்க்குங்கிறது சீக்கிரமாகவே முடித்து ஏப்ரல் கடைசியிலே விடுறது கூட வாய்ப்பு இருக்குது. 10க்குமே அப்படி தான். அப்போ எதாக இருந்தாலுமே மார்ச் 5க்குள்ளேயே ரிலீஸ் ஆகிருந்தான் என்னுடைய கணிப்பு. எதாக இருந்தாலும் கணிப்பு தான், இன்னும் அஃபிஷியலாக வரல. ஸோ அதனால் உங்களுடைய கோல் மார்ச்சில் எக்ஸாம் நினச்சிட்டு படிங்க. அது செட் பண்ணிக்கோங்க. மார்ச்சில் 1ஆம் தேதி, அதாவது மார்ச் பிப்ரவரி 28 முடி இருக்கா, 25 முடி 26 முடி பிளான் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி அந்த அந்த லாஸ்ட் 5 நாளில் எடுத்துக்காது, 26 முடி பிளான் பண்ணிக்க. அது முடி நீ என்னெல்லாம் பிளான் பண்ணி படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுக்க. கரெக்டாக பிளான் போர்டு. இன்றைக்கி செகண்ட் மிட்டம் ஆரம்பிக்க போகுது 40 நாளில். ஸோ தீபாவளி வரப்போகுது. அக்டோபர் நவம்பர் பாருங்கள், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 5 மாதம் இருக்குது. 5 மாதத்தில் 30x5 சும்மா தோராயமாக போட்டால் 150 நாள். 150 நாளில் கிட்டத்தட்ட 20 நாள் லீவ்லேயே போயிடும், 30 நாள் எக்ஸாம்லேயே போயிடும். அது என்ன சார் 20 நாள் லீவு? ஏன்னா தீபாவளி 4 நாள் லீவு, நடுவில் கவர்மெண்ட் லீவெல்லாம் வருது. அதுக்கப்புறம் ஹாஃப்வேலி லீவுன்னு சொல்லி 10 நாள் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஃப்வேலி எக்ஸாம்னு சொல்லிட்டு அந்த மாதமே முடிஞ்சிடும். ஸோ இப்படிலாம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 45லேருந்து 50 நாள் பக்கம் நம்ம கையில் விட்டு பொங்கல் லீவெல்லாம் சேர்த்தி.
சரிங்களா. கிறிஸ்மஸ் லீவு, பொங்கல் லீவு எல்லாமே சேர்த்து ஒரு 45 நாள் போயிடும். மீதி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் தான். ஸோ அந்த ஒர்க்கிங் டேஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் 95 நாள் தான் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்களா? கிடையாதே. அந்த 150 நாளும் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். அந்த லீவ் டேஸும் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். அந்த லீவு நாள் உங்களுக்கு பொன்னான நாள், அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அந்த லீவு நாள் வந்து ஒரு 50 நாள் கிடைக்குது இல்லையா, அந்த நாளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மீதி 100 நாளுமே ஸ்கூலில் இருப்பீங்க, காலையில் போவீங்க, திரும்ப சாயங்காலம் வருவீங்க, திரும்பி டியூஷன் போவீங்க, இல்லைனா காலையில் ஏதோ ஷெடியூல் பார்ப்பீங்க, இல்லை எழுதுவீங்க, டைம் சரியாக இருக்கும். இந்த லீவு டைம் தான் கொஞ்சம் 6 hours 7 hours படிக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சியாக ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்க முடியும். இது எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ அதனால் நமக்கு இன்னுமே ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் 40 நாளில் செகண்ட் மிட்டம் வரப்போகுது. அதுக்கடுத்து நவம்பர் 1 வாரம் 2 வாரம் முடிஞ்சோடனே டிசம்பர் செகண்ட் வீக், அதாவது 5ஆம் தேதிக்கு மேலே, டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே ஹாஃப் இயர்லி வந்துடுது. ஸோ சீக்கிரமாகவே எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால் நீங்களுமே படிக்கிறதுக்கான தயார் நிலையில் இருங்க. ஏன்னா வந்து இப்போ இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண படிக்கலாமா, இப்போ இருந்து நான் வந்து எழுதி பார்த்தா படிக்கலாமா? கண்டிப்பாக படிக்கலாம். நான் இப்போவும் பயப்படுத்துறதுக்கு சொல்கிறேன்னு நினைக்காத, கன்ஃபார்மாக இதுதான் உண்மை. ஏன்னா இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது. 1.5 மாதத்தில் நீ வந்து ரெக்கவர் ஆகலை அப்படின்னா ஆஃப் இயர்லியும் மார்க் போயிடும். ஆஃப் இயர்லியும் மார்க் எடுக்கல அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஒரே அந்த 10 நாள் லீவு, ஆஃப் இயர்லி லீவு. அந்த ஆஃப் இயர்லி லீவில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். ஜனவரி பிப்ரவரியில் ரிவிஷன் வச்சு தள்ளுவாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் ஜனவரி மாதம் ரிவிஷன் எழுத போயிடுவீங்க. என்ன கேட்டால் ரிவிஷன் சரியாக படிக்காதவங்க ரிவிஷன் எழுதுறதுக்கு போனாலுமே நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய கன்சிஸ்டன்சியான டெய்லி ஷெடியூல் போட்டு நீங்கள் பப்ளிக் என்ன படிக்கணுமோ அதை படிங்க. தவிர எல்லாம் நல்லா படித்தவன் ரிவிஷன் எக்ஸாம் நல்லா பண்ணு. ரிவிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம பேசிக்கலாம். ஸோ அதனால் தயவு செய்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளுமே பொன்னான நாளாக எடுத்துக்கிட்டு கன்சிஸ்டன்சியாக உழைங்க. கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, புரிஞ்சு படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக 550க்கு மேலே 600 கிட்ட கூட நீங்கள் க்ளோஸாக போகலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா 450 ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அதனால் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த வாரத்தை நான் எதிர்பார்க்குறேன். வந்த உடனே அஃபிஷியலாக நம்ம சேனலில் கூட ஒளிபரப்புவோம். கண்டிப்பாக சொல்லுவேன். டேட்டு டைம் எல்லாமே விட்ருவாங்க. ரிசல்ட்டு டேட்டு இப்போ எல்லாமே விட்ருவாங்க. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. ஸோ யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பயந்துட்டு இருக்காதிங்க. நிறைய பேர் அந்த பயத்தில் இருக்கீங்க. இருந்தாலும் டென்டேட்டிவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுற டைம் டேபிள் 2ஆம் தேதி தான் போட்டிருக்கு. ஸோ 2ஆம் தேதி தான் எனக்கும் வரும்னு தோணுது. எதாக இருந்தாலுமே பார்ப்போம். அவங்க எதுக்கு போட்டாங்கன்னா ஒரு கான்சியஸ்க்காக போட்டிருப்பாங்க, நீங்கள் கோல் செட் பண்ணுவங்களுக்காக மேபி இருக்கலாம். ஆனால் அஃபிஷியலாக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் ஏன்னா ஒரு சில புரளிகளும் கிளம்புது. நான் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்குறேன், யூடியூப் சேனல்ஸ்லேயும் பார்க்குறேன். பிப்ரவரி மாதமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் சான்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போங்க, பேப்பர் கிடைக்கிது, அந்த பேப்பரை வாங்கி பாருங்கள். உங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பண்ணலையா, சரி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாங்கிறது பார்த்து கரெக்டாக. நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அடுத்தது கோட்டையில முடி நல்லா பண்ணலைனாலும் அடுத்தது வர மிட்டமுக்கு புது போர்ஷன்ஸை நல்லா படித்து நல்லா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம கிராஷ் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஃபிசிக்ஸ்க்கும் ஆரம்பிக்க போகிறோம். கெமிஸ்ட்ரிக்கு முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸு. ஸோ எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின் வரும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்துடும். 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்துடும். 10th ஸ்டாண்டர்டுக்கு முடிஞ்சால் மேக்ஸ் கிராஷ் சீரிஸ் போடுவேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனல்லேருந்து என்னெல்லாம் எஃபெக்ட் போட முடியுமோ அதெல்லாம் நான் போடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.